அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. அப்பா, நான் இப்பொழுது கொடுக்கப்படுற செய்தி, பாடல் எல்லாவற்றையும் தேவன் தாமே ஆசிர்வதிங்க. மியூசிக் போடுற தம்பியும் கூட நீங்கள் ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்பா ஆவியானவரே, என்னை மறைச்சிக்கங்க, நீங்கள் வெளிப்படுங்கப்பா. எனக்கு வசனங்களை சொல்லித்தாருங்க, பொறுப்படுத்துக்கங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். முதல்ல ஒரு பாடல். கடைசி காலம் இதுவே, கடைசி காலம் இதுவே, காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ ஜீவாதிபதி இயேசு ராஜராஜன் சீக்கிரம் வருகிறாரே எமக்காய், சீக்கிரம் வருகிறாரே. கடைசி காலம் இதுவே. நாசமடையும் மாய வேஷங்கள் கடந்து போகும், மோச உலகம் நாசமடையும் மாய வேஷங்கள் கடந்து போகும். உலக ஆசைகள் மனதை மயக்கும், உயர்ந்த பரிசுத்த வாழ்வே போதும், உயர்ந்த பரிசுத்த வாழ்வே போதும். கடைசி காலம் இதுவே. கள்ள கிறிஸ்துக்கள் எங்கும் எழும்பி போடுமானாலோ வஞ்சிப்பா நம்மை. கள்ள கிறிஸ்துக்கள் எங்கும் எழும்பி போடுமானாலோ வஞ்சிப்பா நம்மை. அசுத்தாவியும் அற்புதம் செய்திடும், அதனை நிதானித்து நாம் எதிர்ப்போம், அதனை நிதானித்து நாம் எதிர்ப்போம். கடைசி காலம் இதுவே. இயேசு வருவார் நம்மை அழைக்க, ஏறி செல்லுவோம் மேகத்திலே நாம். இயேசு வருவார் நம்மை அழைக்க, ஏறி செல்லுவோம் மேகத்திலே நாம். தலையை உயர்த்தி நிமிர்ந்து நோக்குவோம், திரும்பி வருகிறார் அன்புடனே, திரும்பி வருகிறார் அன்புடனே. கடைசி காலம் இதுவே. காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ ஜீவாதிபதி இயேசு ராஜராஜன் சீக்கிரம் வருகிறாரே எமக்காய், சீக்கிரம் வருகிறாரே. கடைசி காலம் இதுவே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். முதல்ல இப்போ நான் கொடுக்க போகிற தலைப்பு வந்து இந்த காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதில் உள்ள தொடர்ச்சி கடைசி காலம். இப்போ வந்து நமக்கு கடைசி காலம் நெருங்கிட்டு எப்போ என்ன நடக்கும், எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாருக்குமே நமக்கு தெரியாது. காலம் கடைசி ஆகிட்டு, அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ரொம்ப நெருங்கி இருக்கணும். அவருடைய வருகைக்கு நம்மளை என்ன செய்யணும், ரொம்ப தயார்படுத்தணும். காலம் கடைசி, காலம் சமீபம். நான் அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, கொஞ்ச காலம், சமீப காலம், சதா காலம் அப்படிலாம் பார்த்தோம்ல. இன்றைக்கும் சில காலங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 1 யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனம் முதல். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அந்தி கிறிஸ்து வந்திருக்கிறார். அதனாலே இது கடைசி காலமாய் இருக்கிறது என்பதை அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இது கடைசி காலமாக இருக்குது அப்படின்னு நம் தேவனாகிய கர்த்தர் மூலமாக நமக்கு உரைக்கப்பட்டிருக்கு. அப்போது இது வந்து என்னது, கடைசி காலமாக. பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து வர்றாங்கன்னு நம்ம சொல்லி கேள்விப்படுறோம்ல. இப்பொழுது அந்தி கிறிஸ்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தி கிறிஸ்துனா யாரு? தேவனை மறுதலிக்கிறவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், குமாரனையும் பிதாவையும் மறுதலிக்கிறவர்கள், பிசாசின் தலைவன், பொய்க்கும் பொய்யின் பிதாவுக்குமா இருக்கிற அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் வந்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மத்தேயுவில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சொல்கிறாங்க, மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அவன் வந்து என் நாமத்தை சொல்லிக்கிட்டு இங்கே வருவான், உங்களை வருவான், வந்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவான். அங்கே கிறிஸ்து இருக்காங்க, இங்கே கிறிஸ்து இருக்காங்கன்னு சொல்லுவான். நீங்கள் நம்பாதீங்க, நம்பி மோசம் போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து கடைசி காலமாக இருக்கிறதுனால அப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்காங்க. ஆண்டவருடைய நாமத்தை தெரிச்சு, இயேசுவின் நாமத்தை தெரிச்சிட்டு வருவாங்களாம் அந்தி கிறிஸ்து. அப்படி எல்லாரையும் வஞ்சிப்பாங்களாம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க, வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வெளியே இருக்காங்கன்னு சொன்னால் கூட நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா நம் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்காக தன்னுடைய கிரயத்தையே கொடுத்து, தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்த நம் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு கிறிஸ்து ஒருவரும் கிடையாது. அந்தி கிறிஸ்துலாம் ஒருவரும் கிடையாது. அதெல்லாம் வேஷம், மாயை, அதெல்லாம் நம்பி நம்ம போயிட்டோன்னா கடைசியில் அந்த கள்ள தீர்க்க தரிசிகளும் மோசம் போக்கிற பிசாசும் இருக்கிற இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது என்னது? அக்கினியும் கந்தகம் வெறுகிற அந்த அக்கினி கடல். அப்போ அந்த கிறிஸ்து நம்ம நம்பக்கூடாது. அவன் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசுன்ட்டு வந்துடுவான். அப்போவே சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ கடைசி காலம் நெருங்கிட்டு அவர்கள் நம்மை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. புரியுதா? அதான், அதனால் நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாக அவங்க இருக்கலை. புரியுதா? அதே இந்த 1 யோவான் அந்த 1:22 சொல்லுது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் அந்தி கிறிஸ்து, வேற யார் பொய்யன்? இயேசுவை வந்து கிறிஸ்து அல்லன்னு மறுதலிக்காங்கல்ல, அவங்க தான் பொய்யன், அவங்க தான் அந்தி கிறிஸ்து. இப்போ பாருங்கள், உலகத்தில் மெஜாரிட்டியான மக்கள் என்ன சொல்கிறாங்க,
நரகம் ஒன்றும் இல்லை, பரலோகம்லாம் இல்லை, சும்மா சொல்கிறாங்க. இயேசுலாம் உயிர் தள்ளலை, இயேசுன்னு சும்மா பொய் சொல்கிறாங்க, ஒன்றும் அதுவும் கிடையாது, இயேசுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏதோ சும்மா இருங்க, சாப்பிடுங்க, சாவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மெஜாரிட்டியான உலகம் பேசுது. அதெல்லாம் நம்பாதீங்க. அதான் இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அதாவது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேறு யார் பொய்யன்? வேற யார் பொய்யன்? அவன் தான் பொய்யன். இயேசுவை இல்லைன்னு சொல்லி மறுதலிக்கான்ல. எத்தனை பேர் மறுதலிக்காங்க? நிறைய பேர் ரத்த சாட்சியாக மறிக்காங்க. ஆனால் கூட நிறைய பேர் தன்னுடைய பதவிக்காக, பட்டத்துக்காக, தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய பொருளுக்காக, பிள்ளைங்களுக்காக, பெற்றவங்களுக்காக எத்தனை பேர் இயேசு இல்லைன்னு சொல்லி மறுதளிச்சுட்டு ஓடுறாங்க. அவங்களுடைய நிலமெல்லாம் பரிதாபம் தான் பிரியமானவங்களே. நம்ம மறுதளிக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க தான் அந்தி கிறிஸ்து, பொய்யன், பிசாசு. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இந்த பாருங்க, இதில் சொல்லப்பட்டிருக்கு, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பிதா இல்லைன்னு சொல்கிறான், குமாரன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்கிறாங்க, சும்மா பொய் சொல்கிறாங்கன்னு இப்படி ஏமாத்துறாங்க. அதெல்லாம் மாயை. அவங்க தான் அந்தி கிறிஸ்து, அவங்க தான் பிசாசு. அவங்க வஞ்சித்து ஏற்கனவே நிறைய பாதாளத்துலேயும் நரகத்துலேயும் கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் அழிஞ்சு போகிறாங்கல்ல, அந்த அழிவுக்கு நேராக கொண்டு போகிறவங்க தான் அந்தி கிறிஸ்து. அதை நம்பி யாரும் மோசம் போயிடக்கூடாது. நிறைய அற்புதங்கள்லாம் செய்வாங்களாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சும்மா பொய். ஆனால் மோசை காலத்தில் அன்னைக்கு செஞ்சாங்கல்ல, அந்த பார்வோன் காலத்தில், அது மந்திரவாதிகள் தான் செஞ்சாங்க. அந்த அற்புதம் நிலைச்சுதா? ஆனால் இயேசு செய்த அற்புதம் தான் நிலைக்கும். அவங்க தான் 2000 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு ஏகப்பட்ட அற்புதம் செஞ்சாங்க. நன்மை செய்தவர்களா சுற்றி திருந்தாங்க. எல்லாருமேல இரக்கம் பாராட்டினாங்க, அன்பு வச்சாங்க. ஆனால் எல்லாரும் அவங்கள பேசுனாங்க, ஏசுனாங்க. இனி அவங்க ராஜாவாக வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யாரும் நிற்க முடியாது. பரிசுத்தவான்களாக இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தருக்கு முன்னால் நம்ம நிற்க முடியும். அந்த நாளை சகிப்பவன் யார் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளை நம்மளால் சகிக்க முடியாது. ஏன்னா அது மப்பும் மந்தாரமான நாள், உக்கிரத்தின் நாள். அதனால் நம்ம அதை சகிக்க முடியாது. அடுத்தது அதே இதில் அந்த 1 யோவான் 1:23 சொல்லப்பட்டிருக்கு, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவையும் குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். பிதா குமாரனை மறுதலிக்கிறவன் என்னன்னா பிதாவையும் பிதா உடையவன் அல்ல, அவன் பிதா உடையவன் கிடையாது. ஆனால் அது மாதிரி குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். அப்போ என்ன செய்யணும்? நம்ம அறிக்கையிடணும், பிதாவை அறிக்கையிடணும், குமாரனை அறிக்கையிடணும். ஏன்னா அவங்க தானே 2000 வருஷத்துக்கு முன்னால் பிதா தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பிச்சி வச்சாங்களே. அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ அப்படியே அனுப்பிச்சி வச்சு கூட அந்த மக்கள் இன்னும் மனம் திரும்பலை. ஏகப்பட்ட மக்கள், 800 கோடி மக்களில் இப்போ இருக்கிற மக்களில் எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியலையே. அப்போ அவங்க மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையில் அறைகிறாங்கன்னு தான் அர்த்தம். இந்த மக்கள் இன்னும் மனம் திரும்பி அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி சும்மா பிசாசுக்கும் பேய்க்கும் அந்த தூப்பம் காட்டிக்கிட்டு இதை வணங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பொய்க்கு பிதாவமாக இருக்காங்க. அவங்க அந்த பரிதாபத்துக்குரிய நிலையத்தான் அடைவாங்க. அந்த பயங்கரமான ஒரு நிலை. நிறைய பேருக்கு அதை குறிச்செல்லாம் என்ன சிந்தனை இருக்கு? ஒன்றும் இல்லை. இப்படிலாம் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். நியாய தீர்ப்பு நாளில் நிற்கணும் ஆண்டவர் முன்னாடி. பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்குது. முடிவு காலம் வந்தாச்சு, முடிவு சமீபமாக இருக்குது. அதனால் என்ன செய்யணும்? நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து
என்ன ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதா? முடிவு காலம் வந்தாச்சு. தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும். தெரியுதா? நம்ம இப்படியே சிலர் வந்து நினைக்காங்க, ஆண்டவர் அறியாதவங்களாம் நினைக்காங்க நமக்கு இதுதான் வாழ்க்கை போல இருக்குது, இப்படியே தான் நம்ம இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா நிறைய ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர ஆண்டவரை தேடுறதுக்கு ஆட்கள் இல்லை. நமக்கு முடிவு காலமே வராதுன்னு நினச்சி நிறைய பேர் தப்பு கணக்கு போட்டுட்டு கர்த்தரை தேடாமல் மனம் போல வாழ்ந்து அழிஞ்சு போகிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கக்கூடாது. முடிவு காலம் வந்தாச்சு. இன்னும் இதே வயசில் நம்ம இருக்க மாட்டோம். 2025 ஆரம்பித்தா அதுக்கு முடிவு 2025 டிசம்பர், அப்படி தானே? இப்போ தொடக்க காலம் அப்படியே இருக்குமா? அதே மாதிரி தான் நமக்கும் முடிவு காலம் வந்தாச்சு. எவ்வளவு நாட்களோ, என்ன 70 வருஷமா, எவ்வளவு நாட்களோ. அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க. அதான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, பேதுரு, உனக்கு முடிவு காலம் சமீபமாக இருக்குது, அதனால் நீ ஜாக்கிரதையாக இரு, தெளிந்த புத்தி உள்ளவராக இரு, பிசாசுக்கு இடம் கொடுத்து அழிஞ்சு போயிடாதீங்க, என்ன உங்கள் மனம் போல வாழ்ந்து உங்களையே நீங்கள் கெடுத்துக்காதீங்க அப்படின்னு பேதுரு சொல்கிறாங்க. முடிவு ரொம்ப சமீபம், காலம் கடைசி, அதை நம்ம உணரணும். பிரியமானவர்களே, என்ன இப்போ பாருங்கள், நம்ம பிள்ளைங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டேக்காங்க. கொஞ்ச நேரம் டைம் கிடச்சா உடனே சொல்லாமல் கொள்ளாமல் இந்த சினிமாவுக்கு ஓடிடுறாங்க. ஏன்னா அப்படி எத்தனை இடங்கள்ல அப்படி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த ஊழியக்காரங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு இஷ்டம் இல்லை. அன்றைக்கி ஒரு பையன் சொன்னான், நான் சொன்னேன், இந்த சினிமா பாட்டை போட்டால் இத்தனை லட்சக்கணக்கான வியூஸ் வராங்களே, ஆண்டவரை பற்றி சொன்னால் என்ன ஒருத்தர் கூட பார்க்க மாட்டேக்காங்களே, ஏதோ 1-2 பேர், ஒரு 20-30 பேர் இப்படி பார்க்காங்களே, ஏன் இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு இந்த அழிவு தான் அவங்களுக்கு பெருசா அப்படின்னு சொன்னேன். அப்போது சொன்னாங்க, ஆமாம் உலகம் அப்படி தானே இருக்குது. அதுக்கு ஒரு பையன் சொன்னான், அப்படி தானே இருக்குது, நீங்கள் சும்மா என்னத்தையோ ஒன்று பேசுனீங்கன்னா யார் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க இருக்கட்டும். அதான் ஆண்டவர் என்ன சொன்னாங்க, அநியாயம் பண்ணுறவன் அநியாயம் பண்ணு, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செஞ்சுக்கிட்டே இரு, நான் சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி பார்க்காதவங்களை பற்றி நம்ம கவலையே இல்லை, கேட்காதவங்களை பற்றியும் கவலையே இல்லை, கேட்கணும், பார்க்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கிடணும். ஏன்னா அவங்க நமக்காக உயிரை கொடுத்தாங்களே, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போமா? நம்ம பிள்ளைங்களுக்காக ஒரு ரத்தம் கொடுப்பீங்களா நீங்கள்? என்ன கர்த்தர் கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் நம்ம இயேசு நமக்காக கொடுத்தாங்களே, அவங்களுக்காக நம்ம ஓடினா என்ன? ஏன்னா கடைசியில் நம்ம ஏசப்பாட தானே போகிறோம். நம்ம வாழ்க்கை நம்ம மரணத்துக்கு பிறகு மரணம் எப்போன்னு உங்களுக்கு தெரியுமா? அடுத்தது ஆமோஸ் 8:2 பின்பகுதி. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு அவங்களுக்கு முடிவு காலம் வந்துட்டு. ஏன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் எத்தனை தடவை சொன்னால் கூட அவங்களுக்கு மண்டையில் உரைக்கலை. ஏன்னா நம் தேவனாகிய கர்த்தர் பிதா, அவங்க பயங்கரமான தேவன், ஜீவனுள்ள தேவன். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எத்தனை முறை அந்த பாருங்கள், அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் யாத்திரை ஆகமத்தில் எவ்வளோ தூரம் ஒரு பச்சை குழந்தைய நடத்துகிற மாதிரி அந்த மக்களை நடத்தி அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்து எப்படிலாம் அவங்கள வச்சாங்க. ஆனால் அந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் ஒழுங்காக இருந்தாங்களா? நன்றி கட்டு நன்றியறிதல் இல்லாமங்களா இருந்து முறுமுறுத்து அத்தனை லட்சக்கணக்கான மக்களும் அழிஞ்சி அவங்க சவங்கள் பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுந்துட்டு அவ்வளோ பேரும் செத்து போயிட்டாங்க. 2 பேரை தவிர 2 பேர் கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. அப்புறம் அந்த 20 வயசு கீழே உள்ளவங்களாம் பிரவேசித்தாங்க. புரியுதா? அப்போ இன்னும் எசேக்கியேலலாம் சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் இந்த மக்கள் திருந்தலை. முதல்ல 20 வயசு கீழே உள்ளவங்கள தான் கொண்டு போனாங்க கர்த்தர். ஆனால் அவங்களும் கூட கடைசியில் பின்வாங்கி அந்த புறஜாதி மக்களுடைய அந்த விக்கிரங்களை அதை பின்பற்றி அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளோ தூரம் அவங்கள, அதாவது சிதறிப்போன ஆடுகளை கூட அவங்க ஒன்று சேர்த்து எவ்வளவோ அவங்கள நித்திய ஜீவனுக்குள்ளே அழைச்சிட்டு போகணும்னு தான் கர்த்தர் பேசுனாங்க.
என்ன மலையில் பேசுனாங்க, அவங்களுக்கு அந்த மோசே கூட பேசுனாங்க முகமுகமாக. அதாவது இஸ்ரேல் மக்கள், ஐயோ நாங்கள் பயப்படுறோமே, நாங்கள் இதை கேட்டோன்னா செத்து போயிடுவோம், ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கக்கூடாது, மோசே நீ கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஜீவன் உள்ள தேவன். அந்த தேவனுக்கே அந்த மக்கள் பயப்படலையே, அப்புறம் யாருக்கு பயப்படுவாங்க? அதான் அவ்வளோ மக்களும் அழிஞ்சு போனாங்க, இருக்கக்கூடிய மக்களும் அழிஞ்சு தான் போனாங்க. அவங்க இன்னும் பாரு, இந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்காங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா இருக்காங்க. அவ்வளோ ஒரு அதான் கடின உள்ளம் படித்தவங்க. ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறாங்க அவங்கள குறித்து. பிரியமானவங்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாதும்மா. நம்ம எவ்வளவோ கேட்கும், ஏன்னா எவ்வளவோ ஜெப கூட்டத்தில் கேட்கும், ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, தொலைக்காட்சியில் கேட்கும், பைபிளில் வாசிக்கும். என்ன அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். பிரியமானவங்களே, அப்போ தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அப்போ தான் நம்ம கர்த்தர் அவங்களோட நம்ம அழைச்சிட்டு போவாங்க. ஏசப்பாவை நம்ம முகமுகமாக பார்ப்போம். அடுத்தது 3வது வசனத்தில், அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். பார்த்தீங்களா, நம்ம பாட்டு பாடுறாங்கல்ல, அது அலறுற மாதிரி இருக்குமா, கூக்குரல். அலறுறது நமக்கு தெரியும்ல, ஓன்னு கத்துவாங்கல்ல, அந்த அலறுதல் மாதிரி மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதாவது அப்புறம்னா எல்லா இடங்களிலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா இடத்துலையும் பிரேதங்கள் விழும். அந்த பிரேதங்கள் விழும்போது யாரும் புலம்புறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல, ஒரு வீட்லேயோ எந்த இடத்துலையோ மரணம் ஏற்பட்டால் நிறைய பேர் அழுது புலம்புறாங்கல்ல. இப்போ ஒரு இடத்துல 1000 பேர் இருக்காங்க, 1000 பேரும் பிரேதங்களாக விழும்போது யார் புலம்புவா, யார் அவங்களுக்காக அழுவா? அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த பிரேதங்கள் விழும், ஆனால் புலம்பல் இல்லாமல். புலம்பலுக்கு யார் இருக்காங்க? அந்த பிரேதங்கள் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்குமா கர்த்தர் சொல்கிறாங்க. முடிவு காலத்தில் அதான் சொல்கிறாங்களா, அவங்களுக்கு முடிவு காலம் வந்துட்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது பிரேதங்கள், அது ஆண்டவருடைய கோபாக்கினை நாள். அது பிரேதங்கள், அவ்வளோ பிரேதங்கள் விழும். புலம்புறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் செத்துப்பட்டால் யார் புலம்புவா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த இஸ்ரேல் மக்கள் இப்படி நன்றி இல்லாமல் இருக்கிறதுனால நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய உக்கிர கோபம். கர்த்தருடைய கோபத்துக்கு முன்னால் நம்மளாம் நிலை நிற்க முடியாது. கர்த்தர் அன்பு செலுத்துகிற தேவன் தான். அதே சமயத்தில் அவங்க கோபப்படுகிற தேவனும், எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினி, மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து அதே இதில் 10ல் பின் சகல தலைகளிலும் மொட்டை அடிக்கப்படும். அவர்களுடைய துக்கிப்பு ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல துக்கிப்பாங்கல்ல ஒரு பிள்ளைக்கு, அதுக்கு சமாதானமாக இருக்குமா. இப்போ ஒரு பிள்ளை இருந்தால் அது போயிட்டுன்னா எப்படி அழுவாங்க, அதே மாதிரி அவங்க நிலைமை இருக்கும்னு சொல்லி. ஏன்னா அவங்க இப்படி மனம் திரும்பாமல் இருக்காங்கல்ல, அதனால் அவங்க முடிவு காலத்தில், கடைசி காலத்தில் இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. புரியுதா? ஆமோஸ் 8:11 பாருங்கள். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். பிரியமானவர்களே, என்ன பஞ்சம்? ஆகார குறைவினால் உண்டாயிருக்கிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாயிருக்கிற பஞ்சமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமோஸ் 8:11 இந்த மக்கள் இப்படிலாம் இருக்காங்கல்ல, இப்போ முடிவு காலத்தில் உங்களுக்கு இப்படிலாம் இருக்கும். இதோ நான் தேசத்தில் மேல் பஞ்சத்தை அனுப்புவேன். பஞ்சம், எல்லா பஞ்சமும் வரும். அதாவது கொள்ளை நோய் வரும், ஆகாரம், அந்த ஜல பஞ்சம், அந்த தண்ணி இல்லாத பஞ்சம், அது இப்போம்லாம் இன்னும் வரப்போகுது. மாத்திரமல்ல, இன்னும் ஆண்டவர் சொல்கிறாங்க, இன்னும் கடைசி காலத்தில் என்ன வரும்னா, வேதவசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம். வேதவசனம் கிடைக்கக்கூடாத, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலம் நான் உங்களுக்குள்ள அனுப்புவேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருவேளை பிரசங்கிகள், ஊழியக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்களோ என்னமோ தெரில. கடைசி காலத்தில் அப்படியே தான் ஒரு வேளை இருக்கலாம். எல்லாத்தையும் எரிச்சிருப்பாங்களோ,
பைபிள் எல்லாத்தையும் எரிப்பாங்கல்ல, எல்லாம் செய்வாங்கல்ல. கடைசி காலத்தில் அப்படி தானே செய்வாங்க அந்த கிறிஸ்துகள்லாம். ஊழியக்காரங்களை விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்களாம் அந்த மக்களுக்கு பிடிக்காது. அப்போ யார் உங்களுக்கு இந்த வசனங்களை எடுத்து சொல்லுவா? யார் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க? யார் ஆண்டவரை பற்றி கடைசி காலத்தில் சொல்லுவாங்க? பிரியமானவர்களே, இப்போ எத்தனையோ மக்கள் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நீங்கள் அலட்சியம் பண்ணுறீங்க. நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கிங்க. ஆமாம், அவங்க உளறிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்களே. எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேட்க மனசு இல்லையே. நான் அங்கே தான் போவேன், நான் சினிமாவை தான் போவேன். நான் அப்படி போய் எத்தனை பேர் ஆக்சிடெண்ட் ஆகி மறித்து போகிறாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வாலிபம் மகன் சொன்னால், ஐயா நான் இன்னைக்கு மட்டும் பொறுத்துக்கங்க, நான் சாயங்காலம் உங்கள் பிரசங்கத்தை கேட்பேன், சாயங்காலம் உண்டுல்ல நான் வருவேன் உங்கள் கூட்டத்துக்குன்னு சொன்னான். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இல்லை நீ கொஞ்சம் இருந்து கேட்டுட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் காரணம் என்ன தெரியுமா? அந்த அந்த மகனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு நீ சீக்கிரம் வா, நீ வரலன்னா நான் திரும்ப உன்கிட்ட நான் பேச மாட்டேன், அவ்வளோதான், நமக்குள்ள உறவு முறிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டான். இவனுக்கு தாங்க முடியலை. இவனுக்கு இந்த ஆண்டவருடைய வசனத்தை விட அவனுக்கு முக்கியமாயிட்டான். அந்தவனே இப்படி போனவன் அவன் பாஸ்டர் சொல்ல கேட்கல, போயிட்டான். போய்கிட்டு ஒரு இடத்துல டேர்ன் பண்ணுற இடத்துல அந்த லாரி வரதை அவன் கவனிக்கலை. அந்த ஸ்பாட்லே லாரி அந்த இதில் பைக்கில் மோதி அந்த ஸ்பாட்லேயே அவுட்டு அந்த வாலிபன். பிரியமானவர்களே, அவன் பார்த்தீங்களா சந்தர்ப்பத்தை இழந்து போயிட்டான், வாய்ப்பை இழந்து போயிட்டான். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, ஏன் அவன் காலையில் இருந்திருக்கலாம்ல? பெரிய ஆளா? அவள் கேர்ள் ஃப்ரெண்டு பெரிய ஆளா? கேர்ள் ஃப்ரெண்டாக அவனுக்கு சாப்பாடு போட போகிறா, அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறா. இப்போ இன்னும் இடையிலே போயிட்டானே, அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? ஆண்டவரை இப்படி தள்ளிட்டு உதாசீனப்படுத்திட்டு இயேசுவை உதாசீனப்படுத்திட்டு போனானே. பார்த்தீங்களா? இப்போ கடைசி காலத்தில் நம்ம இருக்கோமா? இனி காலம் செல்லாது. இனிமே நமக்கு கடைசி காலம், ஆண்டவருடைய அந்த கடைசி காலம் நெருங்கும் போது நமக்கு வசனத்தை எடுத்து சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வசனங்களை பைபிளை நல்லா படிங்க, எப்பவும் படிங்க. படித்த அதிகாரத்தையே நல்லா படித்து வசனத்தை மனசில் ஆக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம தப்பிச்சோம் பிரியமானவங்களே. ஏன்னா வேத வசனம் கிடைக்கலன்னா நம்ம மனசில் வசனங்கள் இருக்கும்ல. அதனால் யாரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருக்குள்ளே நம்ம நல்லா இருப்போம். என்ன, நமக்கு சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்காதுன்னு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கூட வசனத்தை நீங்கள் மனசில் வைங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. என்ன, அதனால் இந்த கடைசி காலமாக இருக்கிறதுனால நம்ம ஆத்மா சரீரம் நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்ம பாவத்தை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை தெரியாமல் நம்ம எவ்வளவோ பாவத்தில் விழுந்திருக்கலாம். மனுஷன் தானே, மனுஷன் தவறுறவங்க தானே. எல்லாரும் நீதிமான் நம்ம இல்லைல்ல. என்ன, அதனால் எல்லாத்தையும் அறிக்கையிட்டாதான், நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும் பிரியமானவர்களே. அதை மனசில் வச்சு நம்ம முன்னேறுவோம். அதை மனசில் வச்சு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்குங்க. ஜெபம். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நான் கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரே வசனத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. காலம் கடைசி. ஆவியானவரே, நீங்கள் என் மனசில் ஏவிக்கிட்டே இருக்கீங்கப்பா. எனக்கும் நான் இதே சொல்கிறேன்னு நான் யோசிக்க, ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொன்னேன் ஆண்டவரே எஸ்ஸப்பா, இந்த பாட்டு நீங்கள் யூடியூப்லேருந்து எடுத்து கொடுத்தீங்க தகப்பனே. இந்த பாட்டு எனக்கு பாட சொல்கிறீங்க. அதே மாதிரி கடைசி காலம் நெருங்கிட்டு நான் நினைக்கேன்ப்பா. ஏசப்பா, எல்லா மக்களும் மனம் திரும்பணும். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது தகப்பனே. எல்லாரும் மனம் திரும்பணும். ஒருவராவது கெட்டு போத முடிய சித்தம் இல்லைன்னு சொன்னீங்களே. இந்த கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கோமே. நாங்கள் எல்லாரும் எங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும்ப்பா. எங்களை நாங்களே ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும் தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் தாங்க ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் பொறுப்படுத்துக்காங்க.
ஆண்டவரே, என்னென்ன வியாதியிலெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, கை வலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர் உட்பட எல்லா வியாதியில் இருந்தோம் ஆண்டவரே, இந்த மக்களுக்கு ஆண்டவரே நீங்கள் தான் விடுதலையை கொடுக்கணும் தகப்பனே. நீங்கள் தான் இந்த மக்களுக்கு விடுதலையை கொடுக்கணும். நீங்கள் விடுதலையின் தேவனா நீங்கள் இருக்கீங்களே, விடுதலையை கொடுங்கப்பா ஆண்டவரே. எல்லாரும் நல்ல ஆண்டவரே என் தேவனுக்குள்ளே வரணும், ஆண்டவரே உங்களுக்குள்ளே வரணும், உங்கள் ராஜ்யம் கட்டப்படணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எல்லாரும் பிரவேசிக்கணும். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னீங்களே ராஜா, மனம் திரும்பணும். வாலிப மக்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. மெஜாரிட்டியான வாலிப ஆண்கள் பெண்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகுறாங்க. ரகசிய பாவம், அந்தரங்க பாவம், துணிகர பாவம், மறைமுக பாவம், நேரடியான பாவம். ஐயோ, எல்லா பாவம் செஞ்சு இந்த அக்கினி கந்தகம் எரிகிற அந்த அழிவை நோக்கி மாண்டு போகிறாங்களே, இந்த மரணமும் பாதாளத்தை நோக்கி அழிஞ்சு போகிறாங்களேப்பா. இந்த அவல நிலைமையில இந்த விடுதலையை கொடுங்க, பலப்படுத்துங்க ராஜா. உலகம் முழுவதும் எழுப்புதல் வரட்டும், தமிழகம் இந்தியா முழுவதும் எழுப்புதல் வரட்டும் ராஜா. ஆவியானவரே பொறுப்படுத்துக்கங்க. எல்லா மக்களுடைய குடும்பத்தையும் வேலையிடுங்க. யோபு குடும்பத்தை வேலையடிச்சது போல எல்லா குடும்பத்தையும் நீங்கள் வேலையிடுங்க தகப்பனே. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. எல்லாரும் உங்ககிட்ட வரட்டும். மிதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். இயேசுவுக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். என் ஃபோன் நம்பர் குறிச்சிக்கங்க, 9487549354.